பார்க்க போகிற படம் கதிரவனின் கோடைமழை. கண்ணன், ஸ்ரீ பிரியங்கா, மு களஞ்சியம், இமான் அண்ணாச்சி மற்றும் சங்கரன் கோவில் நாடகக்கலை கலைஞர்கள் பலரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சாம்பசிவம் இசையில ஒளிப்பதிவு செஞ்சு இயக்கியிருக்காரு கதிரவன். இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க சந்தோஷ்குமார் மற்றும் அலெக்சாண்டர். உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. என்னம்மா விடக்கோழிங்கையுமா வீட்டுக்கு கிளம்பிட்ட? கேரளால இருந்து உங்க தம்பி வந்திருக்காங்கல்ல, அதுதான். தலைவா, தம்பி வந்துட்டானாம்ல. அவன் தான் உனக்கே வயிறு எரியுது. எங்க ஆளுங்கண்ணா? ஐயோ தம்பி இன்னைக்கு 2 விடக்கோழி சாப்பிடுவானே. இந்த படத்தோடைய கதை: ஹீரோ கண்ணன் ராணுவ வீரன். விடுமுறையில் ஊருக்கு வரும்போது அவருடைய ஊர்ல இருக்கிற ஸ்ரீ பிரியங்காவை பார்த்து காதலிக்கிறாரு. ஆனா ஸ்ரீ பிரியங்காவோ தன்னுடைய அண்ணன் இன்ஸ்பெக்டராக இருக்கிற மு களஞ்சியத்தின் மேல இருக்கிற பாசத்தினால தன்னுடைய காதலை வெளிப்படுத்தாமலே இருக்கிறாங்க. ஹீரோவுடைய நண்பன் கலைசேகரன் உட்பட இன்னும் நிறைய பேர் அந்த ஊர்ல இருந்து பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு போய் திருடி வந்து பிழைப்பு நடத்துறாங்க. ஆனா ஹீரோ தன்னுடைய நண்பன் திருட்டு தொழில் செய்ய மாட்டாருன்னு நினைச்சு அவர் கூட பழகுறாரு. ஆனா ஒரு கட்டத்துல தன் நண்பனும் திருடன் தான் தெரிஞ்ச பிறகு அவர்கிட்ட இருந்து விலகுறாரு. இதனால் திருந்திய நண்பன் பழைய இரும்பு கடை வச்சு பிழைக்கிறாரு. ஸ்ரீ பிரியங்காவோட உயிரை கண்ணன் காப்பாத்துறதுனால பிரியங்கா கண்ணனை காதலிக்கிறாங்க. மீண்டும் நண்பர்கள் இருவரும் ஒன்று சேர்றாங்க. கேரளாவில் நடந்த திருட்டு நாள் இன்ஸ்பெக்டர் மு களஞ்சியம் புது மாப்பிள்ளையான கலைசேகரனை அழைத்து சென்று விசாரித்து அடிக்கிறாரு. இதனால கலைசேகரன் இறக்குறாரு. கோபமடைகிற கண்ணன் இன்ஸ்பெக்டரை அடிக்கிறாரு. இதனால 2 பேரும் எதிரிகள் ஆகுறாங்க. அதனால தன்னுடைய முறை மாமனுக்கே தன் தங்கையை கல்யாணம் செய்து கொடுக்க இன்ஸ்பெக்டர் முடிவு செய்கிறாரு. இந்த நிலையில் ஹீரோ ஹீரோயின் இந்த 2 பேருடைய நிலைமை என்னங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. யார் குறுக்க வந்தா? இல்ல உலக வராம குறுக்க வந்து எங்களை கீழே தள்ள விட்டது இல்லாம பெரிய யோமாரி சேல நின்று பேசிட்டு இருக்க. ஏம்ல வந்த போதுனா? யார் வந்து போதுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. ஏல எதுக்குல குறுக்க வந்தேன்னு கேட்டா கையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க நீ. யார் கை நீட்டி பேசுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. நிறுத்து. வணக்கம் தலைவரே. என்னெல்லாம் நடக்குதுங்க? இல்ல தலைவரே, உங்களை பார்க்கத்தான் வேகமா வந்துகிட்டு இருந்தேன். சரி. இந்த பைய குறுக்க வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்குன்னு ஒரு பையனை பப்ளிக் அடிக்க போவே நீ? பப்ளிக்ல இந்த பையனை நீ அடிச்சு போட்டீங்கன்னா நாளைக்கு இவன் எப்படி எனக்கு ஓட்டு போடுவான்? இப்போ நான் கேட்க பாரு தம்பி, எதுக்காக குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. பாத்தீங்களா தலைவரே? தம்பி, உங்க வாய் பேசுது, என் காது கேக்குது. அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி கையை கொண்டாடியே? ஆமா, கையை கட்டுங்க. இப்போ சொல்லுங்க, எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. தூரப்போல ஓட்டு வேண்டாம், தூரப்போ. நாத்த முடிச்சவன குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்படி வந்தான் அப்படி வந்தானே அக்குள்ள கொண்டு மூக்கில் காட்டுறேன். அறிவு இருக்கல உனக்கு? ஆட்டமா ஒன்றில் பேச முடியாதா? ஏன்னா அவன் கையை பிடில. இன்னைக்கு ஒரு விசாரிக்காம வீடு போப்பால. இப்போ கையை பிடிச்சாச்சுல்ல, இனிமே எங்க கொண்டு ஆட்டுவா? இப்போ சொல்லல, ஏன் குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. இல்லை இவன் ஏதாவது ஒன்று ஆட்டிகிட்டே தான் பேசுவானா? ஆட ஆட்டம் புழுக்க. இல்லை அவன் காலை பிடி. இப்போ கையையும் பிடிச்சாச்சு காலையும் பிடிச்சாச்சு, இவன் எதை ஆட்டிட்டு பேசுவா? இப்போ சொல்ல, ஏழை குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. இல்லை நீ ஆட்டாவும் பேச முடியாதா? தலைவரே பப்ளிக்கு. ஆமாம்ல. ஏ நீ அந்த கம்பு எடுத்துட்டு வா. இல்லை நீ அந்த கைத்தை எடுத்துட்டு வரல அவனை. இல்லை ஒன்னா தொலைச்சி அங்கேயே நின்று வயலங்க. இல்லை சீக்கிரம் கைத்தை கொண்டு வர. மேலேருந்து கீழே வரைக்கும் டோட்டலாக பேக் பண்ணுங்களேன் அவனை. இல்லை ஆட்ட இடத்தெல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு. கையை கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, இடுப்பை கட்டியாச்சு. இனி நீங்கள் எதை ஆட்டுவீர்கள்? இப்ப சொல்லல, எதுக்குள்ள குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா, போயிட்டாங்க. ஹீரோ கண்ணன், ஸ்ரீ பிரியங்கா, கலைசேகரன் இவர்கள் உட்பட எல்லாருமே அந்த ஊரில் வாழும் மக்களுள் மக்களாவே வாழ்ந்திருக்காங்க. காதல், காதலை எதிர்கொள்ளுதல், அதை புரிந்து கொண்டு போராடுதல், இப்படி எல்லா காட்சிகள்லையும் பக்குவமா நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் மு களஞ்சியம் உறவுக்காரர்கள் திருடர்களாக இருந்தாலும் அவர்களை கண்டித்தும் தங்கையின் மேல் பாசத்தை வைத்தும் பாசத்தின் உருவமாகவே நடிச்சிருக்காரு. இமான் அண்ணாச்சியின் கதாபாத்திரம் சிரிப்பு. ஆமா, தம்மு தண்ணி இந்த பழக்கம்லாம் இருக்கா?
இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. ம் ஏன்னா தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டதே தப்பு, வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் இந்த தம்மு இருக்கே, போனா நாத்து அடிக்கும். அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ. இந்த லட்சணத்துல மூக்கு வலியா வேற புகைய விடுதாங்க. இதெல்லாம் எனக்காக இல்ல, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிடக்கூடாது பாத்தீங்களா, அதுக்காக தான். அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள. ஒளிப்பதிவாளர் இயக்குனர் கதிரவன் கதை நடக்கும் கிராமத்தையும் அதன் சூழலையும் அப்படியே பதிவு செஞ்சிருக்காரு. கதை நடக்கும் கிராமத்து மக்களின் வாழ்வியலை கொஞ்சமும் மிகைப்படுத்தாமல் இயக்கியிருக்காரு. பாசத்தை விட கௌரவத்தை பெரிதாக சுமந்து வாழும் ஊர் மக்களின் சுகமும் சுமைதான் இந்த கதிரவனின் கோடை மழை. கட்ட கட்ட நாட்டு கட்ட மேனி நான் காதலிச்ச ராணி அவ கால் முளைச்ச தேனி பச்சை கிளி பஞ்சு போல நெஞ்ச பறக்க வச்சாளே. கட்ட கட்ட நாட்டு கட்ட மேனி நான் காதலிச்ச ராணி அவ கால் முளைச்ச தேனி பச்சை கிளி பஞ்சு போல நெஞ்ச பறக்க வச்சாளே. கண்ணால நினைச்சாலே கிறுக்கு ஏறும் நெஞ்சோடு வீசுமடா மல்லிகை பூவாசம். கட்ட கட்ட நாட்டு கட்ட மேனி நான் காதலிச்ச ராணி அவ கால் முளைச்ச தேனி பச்சை கிளி பஞ்சு போல நெஞ்ச பறக்க வச்சாளே. தியேட்டரில் நாங்க பிளாக் டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோம். நிலாவத்தான் பாட்டு பாடையில நாங்க இருட்டுக்குள்ள கையும் கையும் சேர்த்தோம். மறுநாள் தோப்புக்குள்ள காத்திருந்தேன், மணிமேல் விழுந்து அவ பூத்திருந்தா. அந்த காலம் எண்ணி எங்கே கிடக்க. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.